சாய் அபயங்கரை தாக்கும் ட்ரால் புயல். இது விமர்சனமா வன்மமா? கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் சினிமா தொடர்பான பக்கங்களில் அதிகம் இடம்பெறும் பெயர் சாய் அபயங்கர். ஒரு பக்கம் இவரது பாடல்கள் முன்னணி இயக்குனர்கள் நடிகர்களின் படங்களுக்கு ஒப்பந்தமாவது குறித்த செய்தி என்றால், இன்னொரு பக்கம் இவர் தொடர்பான ட்ரோல்கள் என அண்மை காலமாகவே தொடர்ந்து பேசுபொருளாகி வருகிறார். தமிழ் சினிமாவின் பிரபல பாடகர்களான திப்பு ஹரிணி தம்பதியரின் மூத்த மகன்தான் சாய் அபயங்கர். சிறுவயது முதலே இசையில் ஆர்வம் மிகுந்த சாய் தபேலா, கிட்டார், ட்ரம்ஸ் போன்ற இசை கருவிகளை கற்றவர். கூடவே குரல் பயிற்சியும் மேற்கொண்டவர். அவர் 13 வயதிலேயே இசையமைக்கவும் கற்றுக்கொண்டிருந்தார். ஸ்ரீராம் பார்த்தசாரதி 2022ஆம் ஆண்டு வெளியான வலம் வர வேண்டும் என்ற பாடலை சாய் எழுதி பாடியிருந்தார். ஆனால் அப்பாடல் பெரிய அளவில் கவனம் பெறவில்லை. கரோனா காலகட்டத்தில் தன் நண்பர் ஆதேஷ் கிருஷ்ணாவுடன் சேர்ந்து தான் உருவாக்கிய ஒரு பாடலுடன் திங்க் மியூசிக் நிறுவனத்தை அணுகியிருந்தார் சாய். அந்த பாடல்தான் இணையத்தில் படு வைரலான கட்சி சேர பாடலாக உருவெடுத்தது. இந்த பாடல் பின்னணியில் ஒலிக்காத ரீல்ஸ் வீடியோக்களே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு ஹிட்டானது. அதனை தொடர்ந்து சாய் தனது சுயாதீன பாடலான ஆசக்கூட பாடலை ரிலீஸ் செய்தார். அதுவும் இணையத்தில் பயங்கர வைரலாக பரவியது. அந்த பாடலை சாயின் தங்கை சாய் ஸ்மிருதி பாடியிருந்தார். பாடல் வெளியான பிறகு லாகவா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பும் அவருக்கு தேடி வந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் தேடி வந்தன. RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கருப்பு படத்துக்கு முதலில் இசையமைப்பாளராக ஒப்பந்தமானார் AR ரகுமான். ஆனால் சில காரணங்களால் AR ரகுமான் அந்த படத்திலிருந்து விலகவே அப்படத்தில் சாய் ஒப்பந்தமானார். இது தவிர பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டியூட், ஷான் நிகாம் நடித்துள்ள பல்டி, சிம்பு நடிக்கவுள்ள STR 49 உள்ளிட்ட பல்வேறு பட வாய்ப்புகள் சாய்க்கு வந்து கொண்டே இருந்தது. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்துக்கு சாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக இணையத்தில் ஒரு தகவலும் உலா வருகிறது. இப்படி சாய்க்கு வாய்ப்பு மேல் வாய்ப்பு குவிந்து கொண்டிருக்கும் நிலையில் 2 ஆல்பங்கள் மட்டுமே ஹிட் கொடுத்த நிலையில் இதுவரை அவர் இசையமைத்த ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகாத நிலையில் இப்படி அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் குவிந்தது எப்படி என்று விமர்சன கணைகளை நெட்டிசன்கள் தொடுக்க தொடங்கிவிட்டனர். காரணம், பல படங்களில் ஹிட் கொடுத்த பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர்களே வாய்ப்பின்றி சும்மா இருக்கும் நிலையில் புதியவரான சாய் அபயங்கருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் தொடர் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. காரணம், பல படங்களில் ஹிட் கொடுத்த பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர்களே வாய்ப்பின்றி சும்மா இருக்கும் சூழலில் புதியவரான சாய் அபயங்கருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் எப்படி வந்தது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் அதே நேரம் சாயின் பெற்றோர் திப்பு ஹரிணி இருவருமே பிரபலமான பாடகர்கள் என்பதாலேயே அவருக்கு வாய்ப்புகள் தேடி வருகின்றன என்று விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. பலர் இன்னும் ஒரு படி மேலே சென்று அவதார் 4 படத்தின் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர், ராமாயணா படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறார், கிறிஸ்டோபர் நோவலின் அடுத்த படத்தின் இசையமைப்பாளர் சாய் என்று பல்வேறு விதமாக பேச தொடங்கிவிட்டனர். அதோடு மீம்ஸ் மற்றும் ட்ரால் செய்து வருகின்றனர். சமீபத்தில் வெளியான சூர்யாவின் கருப்பு பட டீசரில் வரும் பின்னணியில் இசை குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தன் மீதான இந்த விமர்சனங்கள் குறித்து சமீபத்தில் அவரே ஒரு பேட்டியில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதில் சாய் அபயங்கர் பேசும்போது, கட்சி சேர பாடலுக்கு பிறகு பென்ஸ் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தற்போது நான் பெரிய படங்களில் பணியாற்றி வருகிறேன். எனக்கு வரும் வாய்ப்புகள் குறித்து ஆடியன்ஸை இவ்வளவு யோசிக்கும் போது தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் எவ்வளவு யோசித்திருப்பார்கள். சினிமா துறையில் கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லாருக்கும் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். என்னுடைய இசை, நான் வேலை செய்யும் பாணி ஆகியவை பற்றி அவர்கள் 10 பேரிடம் சொல்வது மூலம்தான் எனக்கு இத்தனை வாய்ப்புகளும் கிடைத்தன. ஆனால் இது கடவுளின் திட்டம் என்று நான் நம்புகிறேன். மேலும் நான் முன்கூட்டியே ஒப்பந்தமான பல திரைப்படங்கள் பற்றிய அறிவிப்புகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார் சாய் அபயங்கர். என்னதான் நெப்போட்டிசம், பெரிய தொடர்புகள் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எந்த துறையிலும் திறமை இருந்தால் மட்டுமே ஒருவரால் நீடிக்க முடியும். திரைத்துறையிலேயே கூட அதற்கான உதாரணங்களை நாம் இப்போதும் பார்க்கலாம். அதற்கு சாய் அபயங்கரும் விதிவிலக்கல்ல.